வெற்றி வந்து பிச்சு உதறிட்டாங்க. தியாக்காக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஜெகனோட திட்டத்தை வந்து தவிடுபடியாக்குறாங்க. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். மகேஷ் இருக்காங்களே, கவினோட ஃபோன் நம்பர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க. ஒரு ஷாப்பிங் மாலில். ஓ, இவன் தான் கவினா, இருப்பினும் வந்து ஃபோன் அடித்து பார்ப்போம்னு சொல்லிட்டு மகேஷ் அவங்களோட ஃபோன்லேருந்து சும்மா யதார்த்தமாக வந்து ஃபோன் வந்து அடிக்கிறாங்க. அடித்தோன்னே அவங்களுக்கு தான் ரிங் ஆகுது. பக்கத்தில் நின்றுக்கிட்டே அலோ அலோங்கிற மாதிரி மகேஷ் வந்து நிற்கிறாங்க. ஆனால் கவின் தான் அலோ அலோன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. சரிடா, நீ யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சுல, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்டா. திரும்பி நீ என்ன பண்ணுறேங்கிறத அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு அதிரடியாக யோசிச்சுட்டு அஞ்சலியை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம், சரி அவன் யார் எப்பேற்பட்டவங்கிற விஷயத்தை வந்து நோட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கவின் இருக்காங்களே, அவங்களோட வீடு என்ன ஏது, அவங்க அப்பா எவ்வளோ பெரிய ஆள்னு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீ யாரா வேணா நீ இரு, நான் உனக்கு ஸ்பெஷலாக வந்து கவனிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கவின் வீட்டுக்கே மகேஷ் மட்டுங்க வராங்க. மகேஷ் தான் தன்னை அடிக்க போகிறாங்கங்கிற விஷயம் வந்து கவினுக்கு வந்து தெரிஞ்சிருது. கவின் வந்து பார்த்துட்றாங்க. சார், நீங்கள் எங்கே இங்கே பக்கம் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டா என் வழியில் மட்டும் நீ ஏண்டா இப்படி வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கவினை டிஷிம் டிஷிம்னு அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் என்ன சார் பண்ணேன், எதுக்காக என்ன நீங்கள் தேவையில்லாமல் அடிக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. நம்ம கவினை, டேய் கேள்வியெல்லாம் கேட்காத, இந்த மகேஷ் இடத்துல ஒரு முடிவு பண்ணிட்டானா அதுதான் நடக்கணும், வேறு எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சார் நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து தப்பு சாருங்கிற மாதிரி சொல்லும்போது பேசியே விடலை. டிஷிம் டிஷிம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மோனிகா வந்து எனக்கு தியாவை பார்த்தே ஆகணும், அவங்க சொன்னதுக்கெலாம் இப்போ தான் எனக்கு புரியுது, பணம் காசுலாம் என்றைக்கு வேணான்னு சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் பாசம்தான் உண்மையான வெற்றின்னு நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்தளவு தியா நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி ஜெகன் கிட்ட சொல்கிறாங்க. அதில் தான் எனக்கு சந்தோஷம் எல்லாமே. என்னது நம்ம பொண்டாட்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, சரி நீ ஆசைப்பட்டபடியே நான் தியாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். எப்படி முடியும், நம்ம தான் நமக்கும் தியாவுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தான் அண்ணனோட சொத்தை எல்லாம் வந்து நம்ம பேரில் வந்து எழுதி வாங்கிட்டோமே. நிச்சயம் லட்சுமி அம்மா போனால் வெளுத்தெடுத்துருவாங்கல்ல, கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து நிற்க முடியாது. இப்போ வெற்றி வேற அவங்க பக்கம் நிற்கிறாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, தியாவை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரத்துக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்க போகிறேன். டேய் அதெல்லாம் தேவையில்லாத வேலைடா. பேபி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம கெஞ்சியெல்லாம் பார்க்கக்கூடாது, நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கணுங்கிற மாதிரி ஜெகன் சொல்கிறாங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், வெற்றி வந்துட்டா சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க. ஜெகன் மாட்டுக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச அசிஸ்டண்ட் எல்லாரையும் வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு அப்படி வந்து பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்கன்னு தெரியாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து தியாவை கூட்டிகிட்டு வரணும். தியா யார் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. என் பொண்டாட்டி இருக்கால, அவளோட அண்ணன் பொண்ணு. ஏங்க உங்கள் சொந்தக்கார பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வரத்துக்கு எதுக்கு எங்களை வந்து இது மாதிரி உங்களுக்காக வேலை செய்ய சொல்கிறீங்க, நீங்களே போய் கூட்டிகிட்டு வரலாம்ல. அதெல்லாம் வேறு பஞ்சாயத்துப்பா, கூப்பிட்டு வச்சு பேசினாலாம் நிச்சயம்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும், இல்லாட்டி நான் வேறு ஆளை வந்து கிட்ட தான் போகணுங்கிற மாதிரி சொன்னேன். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம துளசியும் தியாவும் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு பெரிய இடத்துக்கு வராங்க. இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணுறாங்க ஜெகனோட அசிஸ்டண்ட். டேய் இவங்க தாண்டா தியா, இவங்க தாண்டா துளசி, சரியா அப்படின்னு சொல்லும்போது, சரிண்ணே எப்படி இருந்தாலும் வந்து தியா தனியாக நிற்பாங்கல்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. தியாவுக்கு தேவையான சாமான்லாம் வாங்குறதுக்குள்ளே, அம்மா இது நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லி ஒரு 10 அடி தூரம் வந்து வந்துடுறாங்க. அந்த ஜெகனோட அசிஸ்டண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்னதுனால அவங்க அப்படியே தியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க நம்ம துளசி. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, பின்னாடியே போகலான்னு பார்க்குறதுக்குள்ளே கார் வந்து டக்குன்னு அந்த இடத்த விட்டு வேகமாக வந்து போக ஆரம்பிச்சிருது. இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி வெற்றிக்கு ஃபோன் அடிப்போம்னு சொல்லிட்டு வெற்றிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னங்க நீங்கள் சந்தோஷமாக வந்து பேசுவீங்கன்னு பார்த்தேன், தியாட்ட தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், அவள் ஷாப்பிங் போகிறான்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ வருத்தப்பட்டு இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா? தெரியலங்க, 4-5 பேர் வந்து இது மாதிரி தியாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் கேட்குறேன், நம்பரை நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணேன், அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்கன்னோட அப்படியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நம்பரை வந்து வெற்றி சொல்கிறாங்க. அவங்க அப்படியே பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. வாங்கங்க, நான் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். அரை மணி நேரத்துக்குள்ளே தியா இருக்கிற இடத்துல வந்து நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னொன்னே வேக வேகமாக வந்து வராங்க. என்ன துளசி, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல. தெரியலங்க இப்படியெல்லாம் நடக்கணும், யாருங்க கண்டா, கனவா கண்டேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
என்ன பண்ணும் ஏது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை நம்ம துளசிக்கு. நான் தான் இருக்கேன்ல, நீங்கள் அழுவாதீங்க, அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றேன். பசங்களா, என்னடா நான் இது மாதிரிலாம் தேட சொன்னேன், அது எல்லாம் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? அண்ணன் கண்டுபிடிச்சாச்சுண்ணே, அவங்க இப்போ இந்த இடத்துல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லொக்கேஷனை கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்களா, இப்போ தியா இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம வெற்றி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். தியாவை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிடுறாங்க. செல்லம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு புல்லட் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த இடத்துல வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. ஒரு 5 நிமிஷம் தான், சரிங்களா, அமைதியாக இருங்கன்னொன்னே உடனே துளசி வந்து கேட்காம, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, நான் துளசி வந்து வந்திருக்கேன், பொண்ணோட அம்மா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்னொன்னே, பாத்தியாடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏங்க, நான் வந்திருக்கேன்ல, இவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் புரியாது, நான் பேசினா தான் புரியும். டேய் தம்பி, நம்மக்கிட்ட ஏதோ பேச போகிறாங்க போல இருக்கு, என்னன்னு கேட்டுட்டு வானோடனே ஒருத்தர் மட்டும் போகிறாங்க. நான் பேசுகிறதெல்லாம் நீங்கள்லாம் கேட்பீங்களான்னு வெற்றி வந்து மாஸ் பண்ணிவிட்டு டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் பின்னாடி மாசாக வந்து போட்டுட்ருக்காங்க. அப்படியே எல்லோரும் வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறதுக்காக வராங்க. வெற்றி அவங்களால சமாளிக்கவும் முடியல. வெற்றி கை தான் ஓங்கியிருக்கு. எல்லாரும் வந்து கீழே வந்து அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க. தியாவை பார்த்தோன்னே அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க. அங்கிள், நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு உதவி மேலே உதவி பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்டா, இது என்னோட கடமைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பின்னாடி நம்ம துளசி இருக்காங்களே, அவங்க வந்து பார்க்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்காத விஷயங்க, இது மாதிரி கைவிட்டு போயிடுச்சுன்னா திருப்பியும் கிடைக்குமா இல்லையானே தெரில. ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்ததும் இல்லாமல் எனக்கு நிறையாவே வந்து நட்பை வந்து சம்பாரிச்சிட்டிங்க. இனிமேட்டு வெற்றி என்னோட நெருங்கிய நட்பு வட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு துளசி வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கிற மாதிரி வெற்றிக்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்க. அந்த இடத்துல இந்த நட்பு ரொம்ப வந்து காதலாக மாறுறதுக்கு எத்தனை நாள் ஆகுங்கிற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் வந்து கொண்டு போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நமக்குள்ளே எதுக்குங்க நன்றி எல்லாம் சொல்கிறீங்க? இல்லை வெற்றி, இந்த உதவியை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் முதல்ல இந்த பிரச்சனையை மேலோட்டமாக வந்து பார்க்குறீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியணுன்னொன்னே ஒருத்தரை மட்டும் பிடிச்சி டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. உடனே ஜெகன் தான் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த நம்பர் யாரோடதுன்னு தெரியுமா? இது என்னோட மாமாவோட ஃபோன் நம்பர், ஜெகன் மாமாவோட ஃபோன் நம்பருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம தியா. ஓ, அவரோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.